எல்லையில்லா பேரன்பினால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் கண்டறிந்து இலக்கண பாக்களால் ஆன செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 341வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 342வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம். மன்னனிடம் வரங்களை எப்படி கேட்பது என்று கேட்ட கைகேயிக்கு மந்தரை சொன்ன பதில். பாடல் எண் 342. எப்படி யான் கேட்பதுவோ என்றவள் வாள் விட வாய்வோல் எப்போதும் போல் உறங்கும் இன்பத்து படுக்கையின்றி தப்பேதோ நடந்ததனால் தங்கம் கீழ் கிடப்பது போல் இப்பேரறை தரை மேல் இற்றவளாய் கிடந்திடென்றாள். இதுவே அந்த 342வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். எப்படி யான் கேட்பதுவோ என்றவள் வாள் விட வாய்வோல் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், மன்னனிடம் 2 வரங்களையும் கேட்டே தீர வேண்டும் என்று மந்தரையின் போதனைகளின் காரணத்தால் முடிவெடுத்த கைகேயியின் உள்ளத்தினை அந்த வரங்களை திடீரென மன்னனிடம் தான் எவ்வாறு கேட்பது என்றதொரு கேள்வி எழுந்து யோசிக்க வைத்தது. எனவே அக்கேள்வியை அவள் மந்தரையை நோக்கி வீசினாள். உடனே அக்கேள்விக்கு மந்தரையானவள் கொடிய விடமானது தனது வாயை திறந்து பேசுவது போலவே பேசினாள். எப்போதும் போல் உறங்கும் இன்பத்து படுக்கையின்றி அன்பிற்சிறந்த கைகேயியே கேட்பாய். நீ இந்த இரவில் வழக்கமாக இன்பத்துடன் படுத்து தூங்கும் அருமையான இன்பமான தூக்கத்தினை தரும் மலர் மஞ்சம் போன்ற கட்டிலின் மேல் படுத்து தூங்காமல் தப்பேதோ நடந்ததனால் தங்கம் கீழ் கிடப்பது போல் அதற்கு பதிலாக எவரோ திருடி எடுத்த தங்கம் தவறுதலாக கீழே தரையிலே விழுந்த காரணத்தால் எவரது கண்ணிலும் படாமல் அந்த தங்க நகையானது முக்கியத்துவம் அற்ற ஒரு பொருளினை போல் கவனிப்பாரின்றி தரையிலே விழுந்து கிடப்பது போலவே நீயும் உனது கணவனாகிய மன்னனே உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உனக்கு எதிராக செயல்பட்டு ராமனுக்கு பட்டம் சூட்ட திட்டமிடும் இச்சூழலிலே ஒரு கவனிப்பாரற்ற தங்க ஆபரணம் போலவே இப்பேரறை தரை மேல் இற்றவளாய் கிடந்திடென்றாள். இந்த மாளிகையில் உள்ள உனது அறையிலே தரையிலே வீழ்ந்து கிடக்கும் தங்கத்தினை போன்றே நீயும் தரையில் விழுந்து படுத்து கிடந்திடுவாய். தரையிலே படுத்து கிடக்கும் அக்காட்சியானது வாழ்க்கையில் பல்வேறு புறக்கணிப்புக்கு ஆளாகி நொந்து நைந்து போன துன்ப நிலையை கொண்ட மக்கள் உள்ளம் உடைந்த நிலையிலே தாம் தூங்குவதற்காக தரையிலே படுத்து கிடப்பது போலவே தோன்றுமாதலால் நீயும் அவ்வாறே தரையிலே படுத்து கிடப்பதாக நடிக்க வேண்டும் என்று மந்தரையானவள் கைகேயியிடம் கூறினாள். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 343வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.